8வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஜெனிஃபர் ஆங்கில பள்ளிக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இங்கு நமக்கு முன்பாக இருந்த சிறப்பு விருந்தினர்கள் ஃபாதர் சுஜின், பாரிஸ் பிரைஸ்ட் காரன்காடு, ரெவரண்ட் மரியம் வில்லியம் கரஸ்பாண்டன்ட் புது வசந்தம் அண்ட் பிரதர் ஜீவா, இந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியின் முதல்வர் மற்றும் இந்த ட்ரஸ்டினுடைய அங்கத்தினர்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மற்றும் இங்கு இருக்கிறதான என்னை போன்ற பெற்றோருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இது என்னுடைய 5வது முறையான வாய்ப்பளித்த ஜெனிஃபர் ஆங்கில பள்ளிக்கு என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களைப் போல நானும் இந்த இடத்துல என்னுடைய குழந்தையை சேர்த்து முதல் மகள் 5ஆம் வகுப்பு முடிக்கிறாள். எனக்கு இது ஒரு வருத்தமான விஷயம்தான். இன்னும் இங்கு 10th வரை இருந்திருந்தாலும் 12th வரை இருந்திருந்தாலும் நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருந்தேன். நல்ல ஒரு அழகான ஒரு வாய்ப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டுமானால் அந்த கட்டடத்திற்குரிய அஸ்திபாரம், அந்த பேஸ்மெண்ட் என்பது முக்கியமான ஒன்று. அந்த பேஸ்மெண்ட் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த கட்டிடம் அதில் நிலையாக நிற்க முடியும். இது நமக்கு தெரிஞ்சது. நம்ம வீடுகள் கட்டும் போதெல்லாம் அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்து பண்ணுவோம். பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு அந்த கட்டிடத்தை நிமிர்ந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. நல்ல அழகா நம்ம கட்டிடத்தை கட்டி விட்டோமே, இது சிறப்பானது, இது பல ஆண்டு காலம் நிலையாக இருக்கும் அப்படி என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும். ஆனால் சில பெற்றோருக்கு ஒரு ஆசை, முதலாவது பேஸ்மெண்ட் போடாமலேயே முதல்லையே மாடி கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு. சிலவங்களோட ஆசை அப்படிதான் இருக்கும். ஒரே ஸ்கூல்ல 12th வரை இருக்கும், அப்ப நம்ம ஸ்கூல் மாத்தி சேர்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துருவாங்க. அப்ப நம்ம பிள்ளையோட அஸ்திபாரம் இந்த 5ஆம் வகுப்பு வரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆட்டம் கண்டுரும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். அப்படி ஆட்டம் காணக்கூடிய வகையில தான் சில இல்ல ரொம்ப பிள்ளைகள் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய எழுத்துக்கள் போடப்படுகிற விதங்கள், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற விதங்கள், இவைகள் எல்லாம் ஒவ்வொரு பள்ளிகளிலும் சூழலுக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப மாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் 38 ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் சேர்த்திருக்கிறதான உங்க குழந்தைகளை நம்பி அனுப்பி இருக்கிறதான இந்த பள்ளி. எல்லா கட்டடத்தை கட்டுகிறவர்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், இதை அழகாக கட்டி முடிக்க வேண்டும் என்று. அந்த கட்டடத்தை கட்டுகிறவர் இது சிறப்பாக வர வேண்டும், இது மிகவும் ரசனையாக வர வேண்டும் அப்படின்னு பார்த்து கட்டுவாங்க. அது போலதான் உண்மையிலே சொல்றேன், உங்க பிள்ளைகளை மேலெழுப்பி விடுவதற்காக, உங்க பிள்ளைகளுடைய அடித்தளத்தை ஆட்டம் காணாமல் சிறப்பாக அமைப்பதற்காகத்தான் இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள். உண்மையாகவே அவர்களை நான் பாராட்டுவேன். என் சார்பாக அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் ஒவ்வொரு காரியங்களையும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர்கள். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா பார்த்துக்கோங்க. நம்ம பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க, அதாவது சிலபஸ் வேற. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டம் மட்டுமே பின்பற்றப்படுகிறது. ஆனால் நம்முடைய பள்ளியிலே எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டு, எதிர்காலத்திலும் இந்த பிள்ளைகள் போட்டி தேர்வுகளுக்காக தங்களை தயார்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்களுடைய பாடத்திட்டம் அவர்களுக்கு இங்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும் அந்த கேஜி உட்பட இங்கு சிறப்பாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. இவர்களுடைய எண்ணம் அனைத்துமே 5ஆம் வகுப்போடு முடித்து செல்ல வேண்டும் என்பது அல்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான். மற்ற பள்ளியினுடைய மாணவர்களோடு ஒப்பிடும் போது உங்கள் பிள்ளைகள் எந்த விதத்திலும் உண்மையிலே சொல்ல போனா
திறமையிலோ பாடல்களிலோ ஆடல்களிலேயோ படிப்பிலோ தரம் தாழ்ந்தவர்கள் அல்ல. இது என்னுடைய ஆணித்தரமான உண்மை. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல்ல எல்லாரையுமே சமமா தான் நடத்துவாங்க. திறமை உள்ளவர்கள், திறமை இல்லாதவர்கள், எல்லாருமே அவங்க படிச்சு கொடுத்து திறமையோட தான் வெளியில கொண்டு வருவாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இந்த ஜெனிஃபர் ஆங்கில பள்ளி பார்ஷியாலிட்டி காட்டுது. என்ன விஷயம் தெரியுமா? இந்த படிக்க கொஞ்சம் திணறுற பிள்ளைங்களுக்கு கூட தான் இந்த ஸ்டாஃப், இந்த டீச்சர்ஸ் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த ஒரு பார்ஷியாலிட்டி மட்டும் நம்ம பள்ளியில இருக்குது. எப்படின்னா, எப்படியாவது அவங்களுக்கு அந்த எழுத்தை சொல்லி கொடுத்து அவங்கள எப்படியாவது தேத்தி அவங்கள ஒரு சமமான நார்மலான ஸ்டூடெண்ட்டுக்கு கூட கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு பார்ஷியாலிட்டியா இருக்கு. மற்றபடி எந்த பார்ஷியாலிட்டியும் இவங்க கிட்ட இல்லவே இல்லை. உண்மையாகவே நான் இந்த ஃப்ளோரா ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்டை ஜெனிஃபர் ஆங்கில பள்ளியை வாழ்த்துகிறேன். ஃபாத்திமா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சார்பாக, ஃபாத்திமா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அழகப்புபுரம் சார்பாக ஒரு விரிவுரையாளராக, ஒரு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட ஒரு ஒருங்கிணைப்பாளராக, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக, உங்களை போல ஒரு பெற்றோராக இந்த ஃப்ளோரா எஜுகேஷனல் ட்ரஸ்டை வாழ்த்துகிறேன். இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட இந்த பயனை இன்னும் அதிகமான பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். மற்ற பிள்ளைகளையும் இதை ஊக்குவீங்கள். உங்களுடைய எண்ணம் ஒரே பள்ளி என்பதாக இருக்கக்கூடாது. அந்த பள்ளியிலே உங்கள் பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்பதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். சாக்ரட்டிஸின் மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் தான் மாபெரும் வீரன் அலெக்சாண்டர். இந்த உலகத்தையே ஒரு கொடையின் கீழ் ஆள வேண்டும் என்ற தன்னுடைய உள்ளத்திலே எண்ணம் கொண்டிருந்தவன். அந்த அலெக்சாண்டரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்களால் மட்டும் எப்படி இதை செய்ய முடிகிறது என்று. அவர் கூறிய ஒரே பதில், நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்னுடைய தாயின் தகப்பனும் மட்டும்தான். ஆனால் இந்த உலகத்திலே நான் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் மட்டும்தான் என்று சொல்லி அந்த மாபெரும் வீரன் அலெக்சாண்டரே தன்னுடைய ஆசிரியர்களுக்காகத்தான் மதிப்பளித்தார். அதுபோல உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஆசிரியர்கள் குறைந்தவர்கள் அல்ல. உண்மையாகவே உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளை மேலும் 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 நீங்க வீட்டுல சொல்லி கொடுக்கறது கொஞ்சமா தான் இருக்கும். சில வீடுகள்ல படிக்க வைக்கிறதே கிடையாது. என் வீட்டுல எல்லாம் என் பையன் படிக்கவே மாட்டான். அவனா சுத்துவான், அவனா வருவான், அவனா போவான். எல்லாமே படிக்கேட்டா எனக்கு எல்லாமே மிஸ் சொல்லி தந்துட்டாங்க, எல்லாமே எங்க மிஸ் சொல்லி தந்துட்டாங்க, இதை மட்டும் தான் சொல்லுவான். அதே மாதிரி தான் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திருக்கேன். இந்த இடத்துல கூட உங்களோட ஜெனிஃபர் ஆங்கில பள்ளியோட முன்னாள் மாணவர்கள் இங்க உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இதுல உட்கார்ந்துருக்காங்க சில பேரு. எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, திறமையான பிள்ளைகளாக இந்நாள் வரையிலும் இருக்கிறார்கள். இந்த இடத்துல உங்க பிள்ளைகளை சேர்த்தவர்களுக்காக நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இன்னும் அடுத்த வருஷத்துல இன்னும் அதிகமான உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளை நீங்கள் இங்கு அழைத்து வாருங்கள். அவர்களையும் நாம் உங்கள் பிள்ளைகளை போல மாற்றி கொடுப்பார்கள் என்று உறுதியளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for your great supporting and encouraging words. Please accept our small welcome.